அடுத்த பதிகம் தான் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான பதிகம். ஆமாம், திருவெழிமலையில் இறைவன் திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் காசு வழங்கினார். அதை பற்றி நான் முதல் நாள்லேயே சொல்லிட்டோம், அதனால் இப்போ திரும்ப அதை பற்றி பேச வேண்டாம். வாசி தீரவே காசு நல்குவீர். வாசி என்ற சொல்லுக்கு வேறுபாடு அப்படின்னு அர்த்தம். இவனுக்கு அவனுக்கு என்ன வாசி அப்படின்னு கேட்கணும். வாசி என்பது வேறுபாடு அப்படின்னு. அப்பர் சுவாமி கொடுத்த காசுக்கும் எனக்கு கொடுத்த காசுக்கும் வேறுபாடு இருக்குது. அந்த வேறுபாட்டை நீக்கி ஒரே மாதிரியான காசு கொடுக்கணும். வாசி தீரவே காசு நல்குவீர். மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. இதை ஏசுதலாக சொல்லி கேட்கவில்லை, வேண்டுதலாகத்தான் கேட்கிறோம். இறைவராயினீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே. கரைகொள் காசு என்பதுதான் பழுதுடைய காசு என்ற கருத்தில், அதனால கரைகொள் காசு. செய்ய மேனியீர் மெய்கொள் மிழலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே. உய்ய நல்கும் என்பது தனக்கு நல்ல, தன்னை சார்ந்த அடியவர்கள் நேரத்திலே உண்டு உய்வதற்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதுக்காகத்தானே இது நடந்தது. உய்ய நல்குமே. நீரு பூசி நீர் ஏறதேறி நீர் கூறும் மிழலையீர் பேரும் அருளுமே. இங்கே பேரு என்பது காலத்திலே காசு கொடுத்து உணவு பண்டங்களை பெறுவதற்குரிய பேர். அந்த பேர் தான். முத்தி பேரு முதலியனெல்லாம் இங்கே இல்லை. ஏன்னா இந்த வரலாற்றுக்கு தகுந்தாப்புல இங்கே அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். உய்ய நல்கும் என்பதும் முத்தி அடைதல் தான், பேரு என்பதும் முத்தி அடைதல் தான். இந்த இடத்துல இந்த பதிகம் பாடின சூழ்நிலையில் இருக்கிறத வச்சு அர்த்தம் பண்ணுகிற பொழுது இப்படி அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கு. காமன் வேவவோர் தூமக் கண்ணினீர் நாம மிழலையீர் சேமம் நல்குமே. சேமம் என்பது பாதுகாவல் அர்த்தம். இந்த காசு பாதுகாப்பில்லாத காசாக இருக்கிறது, யாரும் ஏற்றுக்கொள்ளாத காசாக இருக்கிறது. அதனால பாதுகாப்புடைய காசாக உங்கள் சேமத்திலிருந்து, அதையும் கூட சொல்லலாம். கோயில்களில் சேம அறைன்னு ஒன்று உண்டு, பொக்கிஷம்னு இப்போ சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி அதிலிருந்து கொடுங்க. பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிடறினீர் அணிகொள் மிழலையீர் பணிகொண்டருளுமே. இது ரொம்ப குறிப்புங்க. பணிகொண்டருளுமேன்னு இப்போ நாம் கூட சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ சேர்க்கிறாரும் அப்படி தான் பாருக்கார். கைத்தொண்டாகும் படிமையினால் காசு வாசியின்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி. அப்போ கைத்தொண்டு தான் பணியா, பாடும் பணி பணி இல்லையா? ஆகையினால இந்த பாடலையும் பணியாக கொண்டு கைத்தொண்டுக்கு எப்படி அளிப்பீர்களோ அதை போல கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது கருத்து. பணி கொண்டருளுமே. மங்கை பங்கினீர் துங்க மிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே. இங்கே சங்கை என்பது ஐயம், சந்தேகம். ஏன் நமக்கு இந்த காசு இவ்வாறு ஒரு சந்தேகம் மனசில் இருக்குது, அதை தீர்த்தருளுங்கள் அப்படின்னு கேட்கிறார். அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினீர் பறக்கும் மிழலையீர் கரக்கை தவிர்மினே. கரத்திலிருந்து மறைத்துக் கொள்வது. நான் இவ்வளவு கேட்டும் கொடுக்கவில்லையே அப்படிங்கிறதுனால விற்பாங்க. அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே. பரிகொள் தலையினார் அறிவது அறிகிறார். அறிவுன்னா அறிதல்னு அர்த்தம். எதையாவது அறிதல் இல்லை. ஆமாம், அறிய வேண்டியவற்றை அறிவதற்கு தான் அறிவுன்னு பேர். கண்ணாபண்ணான்னு என்னத்தையே அறிஞ்சு வச்சுக்கிறது தான் அறிவுன்னு அர்த்தம் இல்லை. அதனால் திருவள்ளுவர் சொன்னார், அறிவறிந்த மக்கட்பேர் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர். அறிவறிந்த மக்கட்பேர் வந்து அறிய வேண்டுவனவற்றை அறிந்த மக்கட்பேர். அதுதான் அறிவுங்கிறது ஒன்று உண்டுங்க, அதுக்கு அறிதல் அர்த்தம். எதை அறிந்தாலும் அறிதல் தான். திருட்டு தொழில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறதும் ஒரு அறிவு தான். ஆனால் அது அறிவுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அறிவது அறிகிறார் வெறிகுள். அப்போ அறிவது எது அப்படின்னு கேட்டால் சிவபரம்பொருளை அறிவது தான் அறிவது, மற்றதெல்லாம் அறிவதல்ல. அறிவது அறிகிறார் வெறிகொள் மிழலையீர் பிரிவது அறியதே. உங்களை விட்டு நான் பிரிந்து சென்று வேறு யாரிடத்துல கேட்க முடியும் அப்படிங்கிற கருத்து. பிரிவது அறி. காழினம் மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழி. இப்பதிகங்கள் வீழி மிழலை மேல் தங்குவனவாகிய பதிகங்கள், வீழி மிழலையை பற்றிய பதிகங்கள் அப்படிங்கிற அளவோடு நிறுத்தி இருக்கிறார். அப்போ அது கருத்து என்னன்னு கேட்டால், இந்த பதிகங்கள் சொல்லுபவர்களுக்கு அவருடைய நெஞ்சமும் வீழி மிழலையில் சென்று தங்கும் அப்படின்னு இசையச்சமாக இந்த மாதிரி கூட்டி முடிக்கிறதா இசையச்சம்னு சொல்லுவாங்க. இசையச்சமாக கூட்டி முடித்துக் கொள்ள வேண்டும். சம்பந்தன் மொழிகள் வீழி மிழலை மேல் தாழும் அப்படி முடித்துக் கொள்ள வேண்டும். சம்பந்தன் மொழிகள் வீழி மிழலையில் தாழும்னா இந்த பதிகம் திருவேழிமழலையை பற்றியது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ எல்லா பாட்டிலையும் திருக்கடைக்காப்பில் பயன் சொல்லுவார், அந்த மாதிரி பயன் இங்கே இல்லையே அப்படின்னு கேட்டால் அதுதான் இசையச்சமாக கூட்டி முடித்து கொள்ள வேண்டும்.
இந்த பதிகத்தை ஓதுபவர்களுடைய நெஞ்சம் வீழிமிடலையிலே தங்கும். வீழிமிடலினுடைய பெருமானுடைய அருளை பெறுவார். அவர்கள் கரையற்றவராக, குறையற்றவராக, பிறரோடு வேறுபாடற்றவராக விளங்குவார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். இந்த காசுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் நீங்கும், அவங்களுக்கும் நீங்கும். காசுக்கு நீங்கள் மட்டுமல்ல, அவங்களுக்கும் நீங்கும்.